தேவனாம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற வேத பாடங்களை ஆசீர்வதித்து தருவாராக. கடந்த புதிய வருடத்தின் ராத்திரி வேளையில் நாம் செய்தி என்று ஒன்று எடுக்கவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தோணலாம், ஏன் அப்படி எடுக்காம விட்டோம்? ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் எல்லா நாளும் பேசுகிறவர் தான். சில நாட்களிலே வேண்டாம் என்று சொன்னால் கூட நாம் அதை நிறுத்துவதற்கும் தயாராக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலைகள் எங்குமே இல்லை. கண்டிப்பாக நாம் பேசித்தான் ஆக வேண்டும், கண்டிப்பாக நடத்தியே தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால மாம்ச ரீதியாக நாம் சில காரியங்களை செய்து விடுகிறோம். அந்த நாளிலே நாம் ரொம்ப சோர்வாகவும் இருந்தோம், பலவீனமாக இருந்தோம். நிச்சயமாய் அந்த சமயத்தில் தேவனுடைய செய்தி அது வீணாய் போய்விடும், இருதயத்திற்குள்ளும் போகாது. அதனால் நாம் அதை தடுத்து வைத்து அதற்கு அதிகமான செய்திகள் அன்றைக்கு நமக்கு கிடைத்தது. சின்ன சின்ன தியானங்கள், செய்தியெல்லாம் நமக்கு கிடைத்தது. அதனால் தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த தேவ செய்தி தான் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியானாக இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேருவோம். நம்ம ஏற்கனவே ஒரு நாள் சிந்தித்திருக்கிறோம், ஆராதனை முக்கியமா செய்தியின் வேலை முக்கியமான்னு கேட்டால் தேவனுடைய பார்வையில். அதனால தான் இங்கே இந்த மாதிரி வசனங்களை நாம் எழுதி வச்சிருக்கிறோம். ஆராதனைக்கு தேவன் இரண்டாவது இடத்தை கொடுக்கிறார், அவர் பேசுவதை கேட்பதற்கு முதலாவது இடத்தை கொடுக்கிறார். ஆராதனை முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாருன்னு கேட்டா, 1000 முறை ஆராதித்து ஒரு முறை நான் பேசுவதை நீ கேட்பதை விட 1000 முறை நான் பேசுவதை கேட்டு நீ ஒரு முறை ஆராதிப்பது நல்ல விஷயம். அதனால தேவனுடைய வசனம் அதிகமாய் நம்முடைய காதுகளிலும் இருதயத்திலும் பாயும் பொழுது அது சரியான ஆராதனையை தேவனுக்கு ஏறெடுப்பதற்கு உதவும். அதனால செய்தியின் வேலை ரொம்ப முக்கியம். அதை நாம் கருத்தில் கொள்ளுவோம். கடந்த வருடம் முழுவதுமாக தேவன் அற்புதமாய் நம்மை வழிநடத்தினார். ஒவ்வொரு முறையும் புதிய வருடம் வரும் பொழுது நமக்குள்ளாக பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்ப்புகள் எதுவும் இருக்காது, எப்பொழுதும் போல அந்த வருடம் கடந்து போகும். ஆனால் ஒரு பழைய பழமொழி இருக்கிறது, என்னன்னு கேட்டா, கற்றுக்கொள்ளுவதற்கு எனக்கு வயதாகி விட்டது என்று யாராலும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு ஜெர்மன் பழமொழி இருக்கு. என்னன்னு கேட்டா, சாகும் வரைக்கும், சாகும் தருவாய் வரைக்கும் ஒரு மனிதன் கற்றுக்கொண்டே இருக்கிறான். அப்படி தேவனுடைய சமூகத்தில் ஒரு வருடம் கடந்து போய் புதிய வருடம் வரும் பொழுது, ஆண்டவரே இந்த வருடத்தில் நான் எல்லாவற்றையும் முடித்தாயிற்று, இனி இந்த வருடம் என்று வரும் பொழுது தேவன் மீண்டுமாய் ஒன்றை சொல்லுகிறார், நீ புதிதாய் கற்றுக்கொள்ள ஆரம்பி அப்படிங்கிறத தான் நம்ம இடத்துல சொல்ல விரும்புகிறார். புதிதாக கற்றுக்கொள்ள ஆரம்பி. இது நாள் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் வேறு, இனி நீ புதிதாக கற்றுக்கொள்ள ஆரம்பி. இதுதான் எனக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வசனமா இருந்தது. அப்ப நாம ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு வருடத்தையும் புதிதாக கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் அணுகுவோம் என்று சொன்னால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மனிதன் கற்றுக்கொள்ளுவதற்காகவே படைக்கப்பட்டவன். ஆதியாகமத்தில் ஆதாமும் அப்படி படைக்கப்பட்டவன் தான். தேவனுடைய எல்லா சட்டதிட்டங்களையும், நியாயப்பிரமாணங்களையும், இனி தரப்போகிற நியாயப்பிரமாணங்களையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலாவது அவனிடத்துல கீழ்ப்படிதல் வேண்டும். அதனாலதான் தேவன் முதலாவது என்னுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறானா, கீழ்ப்படுகிறானா என்ற ஒரு சின்ன ஒரு சோதனையிலே முதலாகவே ஆதாம் விழுந்து போனான். தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுவதற்கு விசுவாசம் வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும். நீ இந்த வருடத்தை ஆரம்பிக்க போகிற நாம் விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் கற்றுக்கொள்ளுவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். இது தேவன் ஒரு மலை பகுதியில சென்று இந்த ஒரு பெரிய பிரசங்கத்தை, 5-6ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த பெரிய பிரசங்கத்தை அவர் இயற்றும் பொழுது இதற்கு வேத ஆசிரியர்கள் ஒரு பெயரை வைத்தாங்க. இது மலை பிரசங்கம் என்று பெயர் வைத்தாங்க. இது மலையிலே நடந்த ஒரு பிரசங்கம். அநேக ஜனங்கள்
இந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக ஆவலோடு கூடியிருந்த சமயத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதமான போதனை, அதிகாரம் நிறைந்த ஒரு போதனை. இந்த போதனையிலிருந்து இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு வச்சேன், ஹவு டு மேக் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இது நாள் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனி இருக்க போகிற இந்த நாளை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள போகிறோம், அதை எப்படி ஒரு சரியான வாழ்க்கையாய் மாற்றப் போகிறோம், த பெஸ்ட் லைஃப். இதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்திற்குள்ள விழுந்து கிடந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான பாவத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை நீங்க செய்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு தேவனுக்கு பிரியமா இல்லை, நான் இன்னும் தேவனோடு உகந்தவனா இல்லை, நான் குற்ற மனசாட்சியுடையவனா இருக்கிறேன் என்று எப்படி வேண்டுமானாலும் நீங்க நினைத்துக் கொண்டாலும் சரி, இனியும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு சரியான வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள முடியும், த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், எப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை மாற்ற முடியும். அதற்கு வேதாகமத்தில் என்ன பதில் இருக்கிறது? எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி சேரும் பொழுது தேவனிடத்துல இந்த ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம் என்று சொன்னால் தேவன் அதற்கு என்ன பதில் சொல்லுவார்? ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை மோசமாய் போய்விட்டது, எனக்கு இப்பொழுது 70 வயதாயிருச்சு, 80 வயசாயிருச்சு, ஒருவேளை நான் 1 வருடம் தான் நான் உயிர் வாழ்வேன் எனக்கு நினைக்கிறேன். இந்த 1 வருடத்தை கூட நான் சிறப்பான ஒரு வாழ்க்கையாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? அதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்யன்? இப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் அணுகும்போது தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆனால் இந்த அணுகுமுறை நமக்கு முதலாவது வேண்டும். சங்கீதம் 90 அழகான ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 90 12வது வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதிங்க. ஒரு மனிதன் உண்மையாகவே ஞானவனாய் எப்பொழுது மாறுகிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்நாளை எப்பொழுது அவன் என்ன ஆரம்பிக்கிறானோ அந்த நிமிஷத்திலே அவன் ஞானம் உள்ளவனாய் மாறி இருக்கிறான் அர்த்தம். இப்பொழுது அமர்ந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்துல நம்முடைய சாவை குறித்து என்றைக்குமே நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்துக் கொண்டிருந்தோம்னு சொன்னா பல காரியங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும். பல விஷயங்களுக்கு, பல சோதனைகளுக்கு, பல சூழ்நிலைகளுக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ள முடியும். ஒரே தாரக மந்திரம் தான், நான் எப்ப மரிக்கப் போகிறேன் என்பதை நினைத்துக் கொண்டிருந்தால் மாத்திரம்தான் போதும். இந்த சங்கீதத்தை எழுதின மோசே இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஞானம் இருதயம் உள்ளவனாய் மாறணும், அதனால என்னுடைய நாளை எண்ணக்கூடிய அந்த திறமையை எனக்கு கொடுங்க, அந்த தகுதியை கொடுங்க. இன்றைக்கும் 90 வயது ஆன ஆட்கள் இடத்துல போய் சொன்னா கூட அவங்க சாவை குறித்து எண்ணவே மாட்டாங்க. இன்னும் எப்படி 20-25 வயதுல இருக்கக்கூடியவங்க தங்களுடைய சாவை குறித்து, மரணத்தை குறித்து எண்ணுவாங்க? இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இனி ஒன்று மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம், சாவு. அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், நமக்கு தெரியாது. பட் ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் ஷுட் பி பெஸ்ட் லைஃப். இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறை அந்த கடிகாரத்துல முள் நகரும் பொழுது நம்மளுடைய ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு முறை நம்மளுடைய இதய துடிப்பு அதிகரிக்கும் பொழுது வாழ்நாள் அதிகரிக்கல, சாவு குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு இதயம் நிமிடத்திற்கு 60 முறை துடிக்குது என்று வைத்துக் கொள்ளுவோம். ஒரு மனிதன் 50 வருடம் வாழுகிறான் என்று சொன்னால் எத்தனையோ லட்சம் கோடி முறை அந்த இருதயம் துடித்துக் கொண்டிருக்கும். தேவன் இதை நியமித்திருக்கிறார். இத்தனை கோடி முறை இந்த இருதயம் துடிக்க வேண்டி இருக்கிறது என்று நியமித்து வைத்திருந்த அந்த எண்ணிக்கை
குறைந்து கொண்டே வருகிறது. நாம் நினைக்கிறோம் இது அதிகமாகி கொண்டே வருகிறது. இல்ல, அது குறைந்து கொண்டே வருகிறது. 10, 9, 8, 7, 6, 3, 2, 1, 0 என்று வரும் பொழுது இந்த உலகத்தில் நாம் மரித்து போயிருப்போம். அந்த நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு வேண்டும். இப்பொழுது என்னுடைய நாள் எண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாள் இருப்பேன் என்று தெரியல. ஆனால் இந்த வாழ்க்கையை நான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை மாற்றணும். என்ன ஆண்டவரே அதற்கு முடிய வேத வசனம் சொல்லுகிறது. இந்த மலை பிரசங்கம் 5, 6 செய்து கடைசியில முடிக்கும் போது தேவன் அழகாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். போதும். இதுதான் இன்றைக்கு நாம சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப் போகிற ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். யார் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றாலும் சரி, ஆண்டவரே இவ்வளவு காலம் நான் ஒரு தவறான முறையிலே தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், அல்லது சரியான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில இல்லாம போயிட்டேன், இனியும் நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழ முடியுமா? அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் முதலாவது நம்மிடத்தில் சொல்லக்கூடிய காரியம் இதுவாகத்தான் இருக்கும். First seek ye kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். போதும். ஆண்டவர் என்ன பல நாட்களாக ஊழியம் பண்ணி இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் செய்து முடித்ததாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இனி நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன ஆண்டவரே? அவங்களுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பதில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடிக்கொண்டே இரு. இவ்வளவு காலமாக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன், இனியும் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடிக்கொண்டிரு. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கோ என்று பிரித்தறியக்கூடிய வசனம் அல்ல. இது இருபாலருக்கும், இரண்டு வகையினருக்கும் சொல்லப்பட்ட ஒரு வசனம். பழுத்த அனுபவம் உள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் போய் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய போராட்டத்தை எல்லாம் நிறைவேற்றிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி என்னுடைய வாழ்நாள் ஒரு 10 நாள் இருக்கிறது, இனி நான் புதிதா ஏதாவது உமக்கென்று செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும்னு கேட்ட ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் இதாத்தான் இருக்கும். இப்பொழுதும் போய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடு. மூன்றாய் நான் இதை பிரித்து வைத்திருக்கிறேன். முதல் என்கிற வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஒரு வார்த்தை, நீதி என்கிற ஒரு வார்த்தை. இதை மூன்றாய் நான் பிரித்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட், எப்பொழுதுமே முதன்மை என்பதற்கு மிகப்பெரிய மதிப்பு இருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பள்ளியிலும் முதன்மை என்று ஒன்று உண்டு, விளையாட்டிலும் முதன்மை என்று ஒன்று உண்டு, எல்லாவற்றிலும் முதன்மை என்று ஒன்று இருக்கிறது. இரண்டாவது என்பது கூட அநேகரால் மறக்கப்பட்டு போகும், முதன்மை என்பது மாத்திரமே ஒருபோதும் மறக்கப்படாது. தேவன் முதலாவது என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவரிடத்துல பரிசேயர் சதுசேயர் அநேகர் போய் சென்று ஒரு காரியத்தை கேட்டாங்க. ஆண்டவரே, நீர் என்ன நினைக்கிறீர்? நீர் முகதாட்சணியம் பார்க்கிறவர் அல்ல, நீ நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காரியத்தை மாத்திரம் எங்களுக்கு விளக்குங்க ஆண்டவரே. என்ன காரியம்? வரி கொடுப்பது சரியா தவறா? ஆண்டவர் சொன்னார், வரி கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை எனக்கு காண்பீங்கன்னு சொன்னார். ஒருத்தர் அந்த பணத்தை காமிச்சார். இந்த பணத்தில் யாருடைய சொரூபம் பொறிக்கப்பட்டிருக்கிறது? ஓ, சீசருடைய சொரூபம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழிலே ராயனுடைய சொரூபம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. ஆண்டவர் அதோடு கூட நிறுத்திக் கொள்ளவில்லை. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி அதோடு கூட நிறுத்திக் கொள்ளல. அங்கு ஒரு பெரிய பிரசங்கத்தையும் அறிவுரையையும் ஆலோசனையையும் சேர்த்து சொல்லுகிறார். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். இங்கே முதல் என்கிற வார்த்தைக்கும் அங்கு தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கும் ஒரு பெரிய இணைப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். தேவன் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
கட்டளையிடுகிறார் என்று கூட நான் சொல்லுவேன். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிடும் பொழுது, உன் விளைவிலே விளையக்கூடிய எந்த கனியை நீ கொண்டு வர வேண்டும்? முதற்கனியை நீ எனக்கு கொண்டு வா. எது செய்தாலும் நீ முதற் காரியங்களை செய். இப்பொழுதும் கூட அப்போஸ்தலர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக எந்த நாளிலே கூடி வந்தாங்க? வாரத்திலே முதலாவது நாள். நீ எனக்கு முதலாவது நாளை எனக்கு கொடுத்து விடு. ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரம் கட்டளை அல்ல, தேவனுடையதை தேவனுக்கு முதலாவதாக கொடுக்க வேண்டும் என்பது தேவ கட்டளை. தேவன் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, மனுஷனாய் வரும் பொழுது அவர் செய்த அந்த மலை பிரசங்கத்தின் ஒட்டுமொத்தமான முடிவு கடை தொகையை தான் இப்பொழுது நாம் வாசித்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஃபர்ஸ்ட். உங்களுடைய வாழ்க்கையில எது முதன்மை என்பதை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிப்போகும். இதற்காக தேவனிடத்தில் நீங்க ஜெபிக்க வேண்டுவதில்லை. ஆண்டவரே, எதை நான் முதன்மையாக வைக்க வேண்டும், எதை நான் முதலாவது வைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டுவது அல்ல. நீங்கள் தேவனை தேவன் என்று அறிந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு முதலாவது நீங்கள் எடுத்துச் செல்லுவீர்கள். இயற்கையாகவே முதலாவது என்கிற காரியம் அது உங்களுடைய இருதயத்தில் தோன்றிவிடும். அதுதான் நமக்கு அடையாளம், நாம் தேவனை தேவனாக அறிந்திருக்கிறோம் என்பதற்கு. இதற்கென்று ஒரு பெரிய டைம் டேபிள் போட்டு இதை நான் முதலாவது செய்ய வேண்டும், இதை நான் முதலாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொள்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனை அறிந்த மாத்திரத்தில் உங்களுடைய எண்ணம், சித்தம், உணர்வு எல்லாம் முதலாவது எல்லாம் தேவனுக்கென்று போய்விடும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தேவனுடைய சமூகத்திலே முதல் என்ற நிலைமைக்கு ஆளாக்கப்படும். முதலாவது தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் முதலாவதாக நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களா? வருமானத்தில், சம்பளத்தில் முதன்மையாக செலவழிக்கக்கூடிய அந்த செலவை கூட தேவனுக்கென்று நாம் செலவழிக்கிறோமா? முதன்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். God is jealous God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பொறுத்து கொள்ள முடியாதவர், தனக்குரிய இடத்திற்காக அவர் போராடுகிற தேவன். அவர் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார். தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே தான் முதன்மையானவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதன்மை என்று சொன்னால் அது பெருமையை காண்பிப்பதல்ல, தன்னுடைய பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்துவதற்கு அந்த முதன்மை இடம் அவருக்கு தேவைப்படுகிறது. நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக நடப்பதற்கு அந்த முதன்மை இடம் தேவைப்படுகிறது. ஒரு பேருந்தை எடுத்துக்கொள்ளுவோம். எந்த பேருந்துக்காவது பேருந்து ஓட்டுநருடைய இருக்கை நடுப்பாகத்திலோ பின்பாகத்திலோ வைக்கப்பட்டிருக்கிறதா? இருக்காது. அது முதலாவதாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த பேருந்து சரியாக இயக்கப்படும். சரியாக இயக்கப்படும். சில படகுகளிலே அந்த ஓட்டக்கூடியவர்கள் பின்னாளிலே இருப்பது போல தோன்றினாலும் கூட எல்லாரை காட்டிலும் அவர்கள் உயரமானவர்களாகவும் முதன்மையானவர்களாகவும் அங்கே அவர்கள் வைக்கப்பட்டிருப்பார்கள், சரியாக படகை செலுத்துவதற்காக. தேவன் முதலிடத்தில் ஏன் விரும்புகிறார்? நம்மிடத்துல நம்முடைய வாழ்க்கை சரியாக போக வேண்டும் என்பதற்காக. இந்த வருடத்தில் ஒன்றை முடிவெடுப்போம். இதனால் வரை நான் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இனி என்னுடைய முதல் இடத்தில், முழு இடத்தில், முதன்மையான காரியங்களிலே நான் தேவனை வைத்து செயல்படுவேன். அவர் என்னை நடத்துவார். அதனால வாரத்தில் முதலாவது நாளை நீங்கள் தேவனோடு ஆரம்பிங்க. தேவன் அதை விரும்புகிறார். ஒவ்வொரு நாளையும் தேவனோடு ஆரம்பிங்க. தேவன் அதை விரும்புகிறார். ஒவ்வொரு செயலையும் தேவனோடு ஆரம்பிங்க. தேவன் அதை விரும்புகிறார். இதில் அநேகர் ஒன்றை தவறாக புரிந்து கொள்ளுவாங்க. நான் எடுத்த உடனே ஜெபித்து ஆரம்பித்தேன் பிரதர், அந்த நாளை நாம் ஜெபித்து தொடங்கிட்டேன் பிரதர், இந்த கம்பெனியை நான் ஜெபித்து ஆரம்பிச்சிட்டேன். முதல் என்கிற வார்த்தை தேவன் ஆரம்பிக்க வேண்டும்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இப்பொழுது நான் அடுத்த பகுதிக்கு வருகிறேன். முதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம், அடுத்து தேவன் அழகாய் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். த கிங்டம். கிங்டம் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் என்று சொன்னால் அரசாங்கம், ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பகுதி. இந்த அரசாங்கத்தை தேடுங்க, கிங்டமை தேடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சீக். கிங்டம் தேடுவதற்கு முன்பதாக முதல்ல நாம கிங் யாருன்னு தெரியணுங்க. ஹூ இஸ் தட் கிங்? ராஜா யாருன்னு தெரிஞ்சா மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம இருக்க முடியும், ராஜ்யத்திற்குள்ளாக நாம போக முடியும், அதை தேட முடியும். தேவனை சரியான முறையில் நாம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தை குறித்து அழகாக சொன்னார். தேவ ராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். முதல் காரியம், அவருடைய ஆளுகைக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து போகிறேன். He is my ruler, he is my master. அவர் என்னுடைய எஜமானன், என்னுடைய தலைவர், என்னுடைய ராஜா. எல்லாம் எதற்காக? நான் ஆளுகை செய்யப்பட வேண்டும். எதற்காக ஆளுகை செய்யப்பட வேண்டும்? நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் எனக்கு தெரியாது. அதனால நான் ஆளுகை செய்யப்பட வேண்டும். முதல் என்று சொல்லும் பொழுது ஏதோ முதலாவது ஜெபித்து ஆரம்பிக்கிறது அல்ல. அவருடைய சமூகத்திலே போய் அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது. முதலாவது நான் அதை செய்யணும். முதல்ல எடுத்தோடனே ஜெபிக்கிறது நம்ம நினைச்சுக்கிறோம். அது ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் நம்ம பாரம்பரியமா சிந்தித்து வந்த, பாரம்பரியமா கடைபிடித்துட்டு வந்த ஒரு பழக்க வழக்கம். அதற்காக முதல்ல ஜெபித்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. எப்பொழுது நாம் தேவ ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறோமோ அந்த ஆளுகை நம்மை நடத்தும் பொழுது அதற்காக நாம நிச்சயமா எடுத்த உடனே நாம ஜெபிப்போம், அடுத்து நாம செயல்படுவோம். ரூட்ஸோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழகா ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாரு. அடிமைத்தனத்தை குறித்து அவர் பேசி இருக்கிறார். இந்த அடிமைத்தனத்தை குறித்து பேசும் பொழுது ரொம்ப அழகா ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். நம்ம அடிமை சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறோம், நம்ம அடிமைத்தனம் என்று பேசுகிறோம். உண்மையான சுதந்திரம் எது தெரியுமா? ஒரு சரியான எஜமானனுக்கு எப்பொழுது நாம் அடிமையா இருக்கிறோமோ அதுதான் உண்மையான சுதந்திரம் சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். ஒரு சரியான எஜமானனுக்கு எப்பொழுது நான் அடிமையா இருக்கிறேனோ அதுதான் உண்மையான சுதந்திரம். சுதந்திரம் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் எனக்கு செய்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லுவது அல்ல சுதந்திரம். ஒரு நல்ல எஜமானனுக்கு நான் அடிமையா இருக்கும் பொழுது சரியான காரியத்தை அவர் செய்ய சொல்லுகிறார், நான் சரியான முறையில செய்கிறேன், அதுதான் உண்மையான சுதந்திரம். நாம் அதை அடிமைத்தனம் என்று நினைக்கிறோம். God is our master. அந்த தேவ ராஜ்யத்தை தேடணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது சரியான எஜமானன் எனக்கு இருக்கிறார், சரியான ராஜா எனக்கு இருக்கிறார். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. என்ன வித்தியாசம் கேட்டா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யத்திற்கு நாடு, இடம் தேவைப்படுகிறது. இந்தியா என்று சொன்னால் அந்த ஒரு இந்தியா என்கிற ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அமெரிக்கா என்று சொன்ன அந்த அமைப்பு, அந்த நிலப்பகுதி தேவைப்படுகிறது. அதிலே மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, அதை பற்றி எல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. அது ஒரு குட்டி அரசாங்கம், அந்த நாடு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலாவது எது தேவையில்லை என்று தெரியுங்களா? நிலம் தேவையில்லை, இடம் தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை இப்படியாக சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யத்திற்கென்று ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? மக்களுடைய, விசுவாசிகளுடைய இருதயம். அதுதான் இடம். 50 பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 50 பேருடைய இருதயத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார், அந்த நாட்டை ஆளுகை செய்கிறார். இதுதான் தேவனுக்கு நாடு. இப்பொழுது சபைதான் தேவனுடைய நாடு, தேவனுடைய இடம். He is our ruler. இந்த ராஜ்யத்திற்கு முழுமையை என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன்.
லேவன்சி கடைசியாக ஒரு அம்மா மரிக்கும் தருவாயில் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் அந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க, அம்மா நீங்க மரிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, உயிரோடு இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்ப அந்த அம்மா பதில் சொன்னாங்க, என்னை இத்தனை காலம் நடத்தி வந்த என்னுடைய தேவன் எதிலே விருப்பமாய் இருக்கிறாரோ அதில் நான் விருப்பமாய் இருக்கிறேன். நான் மரிக்கணும்னு சொன்னா அதுல எனக்கு விருப்பம், மரித்து போறேன். நான் உயிரோட இருக்கணும்னு தான் தேவன் விருப்பப்படுறாரா, நான் உயிரோட இருக்கணும்னு நானும் விருப்பப்படுறேன். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, முற்றிலுமாய் தேவ ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்ததை காண்பிக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அடுத்து நீதி என்கிற பாதைக்கு தான் நம்ம கடந்து போக போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கிறோமா? ஒவ்வொரு ஆராதனையும் வாரத்தில் முதலாவது நாள் ஆராதனை நம்ம இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்து முதலை தேவனுக்கு முதல் ஆராதனை செலுத்த வேண்டும் என்று ஓடி வரக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். முதல் நாள் காலை வேலையா இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, தேவனுக்கென்று அது செலவிடப்படத்தக்கதா இருக்கட்டும். சம்பளமாகட்டும் தேவனுக்கென்று செலவிடப்படக்கூடியதா இருக்கட்டும். உடல் உழைப்பாகட்டும் தேவனுக்கென்று ஃபர்ஸ்ட். முதல் என்று சொல்லுவது அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. தேவன் எனக்குள்ளாக என்ன விரும்புகிறார், நான் அதை செய்கிறேன். எனக்குள்ளாக அவர் எதை சாதிக்க விரும்புகிறார், அதற்கு நான் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்து நீதி. நீதியை தேடுங்க. ஏன் ஆண்டவர் இதோட நீதியையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு? ஏன்னு கேட்டா, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நீதியை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்குள்ளாக என்னதான் கிரியை செய்தாலும் சரி, தேவன் நீதியாய் அது செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை எதிர்பார்க்கிறார். அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய குணாதிசயம் எனக்குள்ளாக உருவாகும் பொழுது தேவன் நீதி எனக்குள்ளாக உருவாகிறது. நாம் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் நீதி செய்வதற்கு தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதி செய்ய எப்படி நான் தகுதியுடையவனாய் மாற முடியும் என்று சொன்னால், தேவனுடைய குணாதிசயத்தை எனக்குள்ளாக உருவாக்கும் பொழுது நான் நீதி செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். 3 காரியங்கள். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க. பிரதர், நான் இந்த காரியங்களை செய்திருக்கிறேன், இதை நீதியாய் செய்திருக்கிறேன் இல்ல. தேவனுடைய குணாதிசயம் உங்களுக்குள்ளாக உருவாயிருச்சா, நீங்கள் எது செய்தாலும் அது நீதியா இருக்கும். இன்றைக்கு குணாதிசயத்தை குறித்து நாம் ஒருபோதும் அதை குறித்து சிந்திக்கிறதே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அநேக பாவங்களை நான் செய்து வந்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து, நேற்றைய தினத்திலும் சரி முந்தா நாளும் சரி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நீதி என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். நான் செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் நீர் நீதியை எதிர்பார்க்கிறவர். ஆனால் என்னால் எந்த நீதியையும் செய்ய முடியாது. ஆனால் எனக்குள்ளாக நீர் உம்முடைய குணாதிசயத்தை உருவாக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய எல்லாம் நீதியா இருக்கிறது. தேவனுடைய குணாதிசயம் எங்கு பார்க்க முடியும்? கிறிஸ்துவில் பார்க்க முடியும். தேவன் ஒரு மனிதனை பெற்றெடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பெற்றெடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அது கிறிஸ்துவாக மாத்திரம் தான் இருக்க முடியும். தேவனுடைய குணாதிசயம் முழுவதுமாய் இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு இருக்கு என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறது. அந்த கிறிஸ்துவை தேவன் நமக்குள்ளாக உருவாக்கும் பொழுது நாம் எல்லோரும் தேவனால் பிறந்தவர்கள் என்று முத்திரையை குத்தப்படுகிறோம். கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் திரிகிறோமே ஒழிய, கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் இருந்தால் மாத்திரம்தான் கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கிறார் என்பதை அறிய முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி நம்மளுடைய குணாதிசயத்தை காண்பிக்கிறது. முழுமையாய் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போறோம். அவருடைய ஆளுகைக்கு நம்மை கீழ்ப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது தேவன் அவருடைய நீதியாகிய கிறிஸ்துவை நமக்குள்ளாக உருவாக்குவதற்கு நாம் தேடுகிறோமா? கடைசியில தேடுதல் என்கிற வார்த்தையை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார்.
நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவன் அந்த பசி தாகத்தை பார்க்கிறார். தேடக்கூடியவர்களை தேவன் வாஞ்சிக்கிறார். அப்படிப்பட்டவர்களிடத்துல தேவனுடைய நீதி நிறைவேறுகிறது, கிறிஸ்துவின் குணாதிசயம் நிறைவேறுகிறது. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? அப்ப நமக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். இதுவரை நாம சிந்திச்சிருக்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அழகா பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு. நாம போய் தேவனுடைய சமூகத்துல கேட்கும் பொழுது நாம அநேக காரியங்களை குறித்து அப்ப எதற்கோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எவ்வளவோ விஷயங்களை குறித்து தேவையில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதை நீர் முதலாக நீ இதை செய்து கொண்டு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? அவங்க எதெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா 25வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, தேவன் அழகா ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் இங்க. மனுஷனுடைய கவலை சிந்தனை எங்கே இருக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா தேவன் தான் நம்மை படைத்தவர். நமக்குள்ளாக என்னென்ன குழப்பங்கள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம்ம எப்ப என்ன மாதிரி சிந்திப்போம், என்ன மாதிரி பேசுவோம், எந்த மாதிரியான காரியங்களை செய்வோம், எல்லாம் தேவனுக்கு அத்துப்படி. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாது, எண்ணத்தை குடிப்போம் என்று உங்க ஜீவனுக்காகவும் கவலைப்படாதுங்க. ரெண்டு காரியத்தை பிரிச்சு பேசுகிறார். சரீரம், ஜீவன். நாம் பார்க்கக்கூடிய இந்த சரீரத்திற்காக நம்ம கவலைப்படுவது, அங்க உடைக்காக நாம கவலைப்படுகிறோம். எந்த உடையை போடுவது? ஃபேஷன். அது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்கு? ஃபேஷன் இஸ் தேர். அன்றைக்கு எப்படி நம்மள மாதிரி இன்னைக்கு டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரியான மிஷின்ஸ் அன்னைக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. பெரிய ஒரு கோணுசி மாதிரி ஏதோ வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பெருசு பெருசா துணியை அசிங்கமா தச்சு போட்டுக்கிட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஃபேஷன்லாம் இருக்காது. நம்மள மாதிரி காலெல்லாம் வச்சிருக்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரியா கட்டிங் மாஸ்டர் அங்க இருக்க மாட்டாங்க. அயன் பண்ணக்கூடிய நிலைமையே அங்க இருந்திருக்காது. சரியான துணியே இருக்காது. அத ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில குந்தும் கூறுமாக ஏதோ ஒன்ன பெருசா ஆடை அணிஞ்சிட்டு வந்திருப்பாங்க. அதுல கூட அன்னைக்கு ஃபேஷன் இருந்துச்சு. எந்த உடைய போடலாம், என்ன கலர். இன்றைக்கு இருக்கிற மாதிரி கூட அன்னைக்கு கலர் சாயமெல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அன்றைக்கு கண்டுபிடிப்புகள் ரொம்ப கம்மி. மொத்தமே ஒரு 5 கலர் தான் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு. ஆனா இப்பொழுது இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ், கலர்ஸ் எதுவுமே இருக்காது. அன்னைக்கு அவங்களுக்கு அது மேல என்னது? மோகம். எதை போடலாம், எதை செய்யலாம். ஆண்டவர் அதை பார்த்தாரு, அதை பேசினாரு. உங்கள் சரீரத்திற்காக நீங்கள் எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்க. அடுத்து ஜீவன், உயிர் வாழணும். உயிர் வாழ்வதற்காக எதை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்க. இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலையா இருக்கிறது. மிகப்பெரிய கவலை. காலையில எழுந்த மாத்திரத்திலிருந்து வீட்டுல நம்மளுடைய கவலைப்படக்கூடிய காரியம் எதற்காகன்னு கேட்டா, வேலைக்கு போவதிலிருந்து, காலேஜுக்கு போறதிலிருந்து, ஸ்கூலுக்கு போறதிலிருந்து, நம்மளுடைய உடல் சரீரத்தை குறித்து பாதுகாக்கக்கூடிய நிலைமை, இதை மாத்திரம்தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, முதல் காரியமா வச்சு பரபரபரவென்று காரியங்களை செய்து கொண்டிருப்போம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் பின்னாடி சொன்னார், முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்க. முதல்ல கேட்கும்போது நான் கரெக்டா தான் இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். இல்லை, ஒவ்வொரு நாளும் காலையில நீங்கள் எழும்பும் போது தெளிவாக ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் நீங்க எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. சரீரத்திற்காக கவலைப்பட்டு கொண்டிருப்போம், ஃபேஷன். ஜீவனுக்காக கவலைப்படுவோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எது முக்கியம் சொல்றாருன்னு பாருங்களேன். எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும்
ஜீவனும் உடையை பார்க்கிலும். இவங்க சரீரத்திற்காக உடையை குறித்து கவலைப்பட்டாங்க. எந்த உடையை போடலாம்? ஆண்டவர் அதுல இன்னும் தன்னுடைய சிந்தனைய அழகா கொண்டு போய் சேர்க்கிறாரு. நீங்க எதை குறித்து கவலைப்படணும் தெரியுமா? சாப்பிடுற ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ, ஜீவனை குறித்து கவலைப்படுங்க. இந்த ஜீவனை குறித்து கவலைப்படுங்க. அவங்க ஜீவனுக்காக ஆகாரத்தை குறித்து கவலைப்பட்டாங்க. ரெண்டு உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? இந்த சரீரத்திற்காக உடையை குறித்து கவலைப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஜீவன் சாப்பாட்டை காட்டிலும் பெரிய விஷயம். அந்த ஜீவனை குறித்து கவலைப்படு. சரி, நீ ஜீவனுக்காக கவலைப்படுகிற. அப்ப ஜீவனுக்காக நீ கவலைப்படக்கூடியவனா இருந்தா அந்த ஜீவனை உன்னை கடைசி வரைக்கும் அந்த ஜீவன் உயிரோடையே இருக்க செய்ய முடியுமா? முடியாதே. அது உனக்கும் தெரியும். நிச்சயமா அந்த ஜீவன் என்ன பண்ண போறது? ஒரு நாள்ல அழிக்கப்பட போகிறது. இந்த ஜீவன் என்னதான் புசித்தாலும் குடித்தாலும் எவ்வளவு பெரிய தங்க பஸ்பத்தை போய் சாப்பிட்டாலும் சரி, இந்த ஜீவன் சாகத்தான் போகுது. அப்ப என்னுடைய கவலை சாப்பிடுற ஆகாரத்தில் இருக்கக்கூடாது, இந்த ஜீவனில் இருக்க வேண்டும். இது மரித்தாலும் பிழைக்கும் என்கிற ஒரு வசனம் இருக்கே, அந்த வசனம் வர்ற வரைக்கும் இந்த ஜீவனுக்காக கவலைப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை. உடை எப்படி இருக்கணும், நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்கணும், இதை குறித்து மாத்திரம்தான் கவலை. ஃபேஷன், இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு இதெல்லாம் தேவை என்று என்னுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். கடைசியில் ஒன்றை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் நமக்கு எது தேவை என்பதை நம்மை காட்டிலும் அதிகமாக தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு எது தேவை என்பதை நம்மை காட்டிலும் அதிகமாக என்னுடைய தகப்பனார் அறிந்து வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் பயன்படுத்துற வார்த்தை இவைகள் எல்லாம் என்பது எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுக்கிறதல்ல. எது எனக்கு அவசியமோ அதை மாத்திரம் தேவன் கொடுக்கிறார். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இது அவசியமா இருக்கிறது, ஆனால் தேவன் அதை எனக்கு கொடுக்காமல் இருக்கிறார். ஆனால் உண்மையாகவே நான் எதை அவசியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லை, அவசியம் அல்ல. அநேகர் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அமெரிக்க மாகாணத்தில் 2 பெரிய ஷாப்பிங் ஸ்டோர் எதிரெதிரே இருந்தது. மிகப்பெரிய ஷாப்பிங் மால். பயங்கர போட்டி 2 பேருக்கும். போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய விலைகளை குறைத்தும் சலுகைகளை அறிவித்தும் மக்களை பயங்கரமாய் கவர்ந்து கொண்டிருந்த சமயம் அது. சரியான சரி விகிதத்தில் அந்த கடையினுடைய வளர்ச்சி அபாரமா இருந்தது. யாரும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு சலுகையை வழங்கினால் இவர்கள் அதற்கு மேலாக ஒன்று சலுகையை வழங்கி இப்படியாய் செய்து கொண்டிருந்த சமயத்துல ஒரு கடைக்காரர் ஒரு ஃபங்க்ஷன் சமயத்துல ஒரு போர்டை வெளியில வச்சார். எங்களிடத்தில் இல்லாத பொருள் என்று எதுவும் கிடையாது, உங்களுடைய எல்லா தேவைக்கும் எங்களிடத்தில் பொருள் இருக்கிறது அப்படின்னு போட்டு ஒரு சவால் மாதிரி ஒரு சிம்பலை போட்டு வச்சிட்டார். இத பக்கத்து கடை ஓனர் பார்த்தாரு. இப்படி எழுதி இருக்கிறாரு, நாம என்ன செய்வது? இப்படி எழுதி வச்சிட்டாரு. இவருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. இவர் போய் எழுதி வச்சாரு, எங்களிடத்தில் ஒரு பொருள் இல்லை என்றால் உங்கள் வாழ்நாளிலே உங்களுக்கு அந்த பொருள் ஒருபோதும் தேவையில்லை என்ற அர்த்தம் அப்படின்னு எழுதி வச்சாரு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? எங்க கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா அது உங்களுக்கு அந்த பொருள் ஒருபோதும் தேவையில்லாத ஒரு பொருளா தான் இருக்குமே ஒழிய அந்த பொருள் அப்படி எழுதி அந்த அர்த்தத்தில் எழுதி வச்சார். அந்த மாதிரிதான் தேவனுடைய சமூகத்துல நமக்கு ஒன்று இல்லை என்று சொன்னால் அது தேவன் நமக்கு அது தேவையில்லை என்று நினைத்ததுனால, தேவையில்லை என்று தேவன் நினைத்திருக்கிறார். அந்த ஒரு பக்குவத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோமா? எப்படி வர முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் மாத்திரம்தான் அந்த பக்குவத்திற்குள்ளாக நம்ம வர முடியும். அதனால இனி நம்மளுடைய ஜெபத்துல ஒரு வித்தியாசம் தெரியணும், நம்மளுடைய ஆராதனையில ஒரு வித்தியாசம் இருக்கணும். நாம் தேவனோடு இசைந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனை பின்பற்றி போகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனை பயன்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனை பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு
கிறிஸ்தவ போதகர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குன்னு சொல்லி, ஐ வில் ஹேவ் மை ஓன் வே, லார்ட் ஐ வில் ஹேவ் மை ஓன் வே, ஐ வில் பி த பாட்டர், யூ பி த கிளே அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது, எனக்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது. நானே குயவன், நீங்க யாரு? களிமண். நான் குயவன், நீங்கள் களிமண். I will mold you and make you after my will while you are waiting, yielded and still. உங்களை என்னுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நான் என்ன பண்ணுவேன்? வணைந்து கொள்ளுவேன், வளைந்து கொள்ளுவேன், என்ன வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளுவேன். நீங்கள் என்னை காத்திருக்க செய்யும் போதும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, உங்களை என்னுடைய சித்தத்திற்கு நான் அழைத்து சென்றுவேன். இப்படி எல்லாம் இந்த பாட்டு அழகா வருகிறது. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் நடந்து கொண்டிருக்கிறது. அது அல்ல தேவனுடைய திட்டமும் சித்தமும். எல்லா சூழ்நிலையிலும் he is our potter. அவர்தான் நம்முடைய குயவன், நாம தான் கிளே, களிமண். ஒருபோதும் நாம குயவனா மாறவே முடியாது. ஆனால் உங்களுடைய ஜெபம் நீங்கள் யார் என்பதை சொல்லிடும். தேவனை நீங்கள் குயவனாக வைத்திருக்கிறீர்களா, தேவனை நீங்கள் களிமண்ணாக வைத்திருக்கிறீங்களான்னு சொல்லி உங்க ஜெபம் அழகா சொல்லிடும். திருமண காரியத்திலிருந்து, வேலை விஷயத்திலிருந்து, எல்லா விஷயத்திலும் நீங்கள் தேவனை குயவனாக வைத்திருக்கிறீங்களா, களிமண்ணாக வைத்திருக்கிறீங்களா? உங்களுடைய ஊழியத்தில் தேவன் அழகாக, உங்களுடைய ஊழியத்தில் நீங்க யார் என்பதை உங்களுடைய ஜெபத்தின் மூலமா தெரிஞ்சிடும். தேவனை நீங்கள் குயவனாக வைத்திருக்கிறீர்களா, களிமண்ணாக வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு வெளியே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சபை ஊழியங்களையும் போய் பார்க்கும் பொழுது தேவனை களிமண்ணாக வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே நீர் இதை செய்யும், உமக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே நீர் இதை நிறைவேற்றி தீர்க்க வேண்டும், நான் உமக்கு கட்டளையிடுகிறேன். நீர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், நான் அதை செய்கிறேன். வெட்கக்கேடு. We cannot command the Lord. ஒருபோதும் நம்ம தேவனுக்கு கட்டளையிட முடியாது, ஒருபோதும் கட்டளையிட முடியாது. ஆண்டவரே நீர் கட்டளையிடும், நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாம ஜெபிக்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். என்ன அர்த்தம்? We do not know how to pray. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு தெரியுமா? உண்மையான விசுவாசிகளுக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. அதுதான் உண்மையான நிலைமை. இப்பொழுது நான் என்ன ஜெபிப்பது? இந்த ஊழியத்தை வளருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதா? இந்த ஊழியத்தை எப்படி? ஒன்னும் தெரியல. தேவன் எதை விரும்புகிறார் தெரியல. நாம் இப்படிப்பட்ட போராட்டத்திலே இருக்கிறோம் அல்லவா? அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை நாம் தேடுகிறோம் என்று அர்த்தம். இந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்பதா, கிடைக்க வேண்டாம் என்று ஜெபிப்பதா எனக்கு தெரியல. அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது அல்லவா? அதுதான் உண்மையான விசுவாச வளர்ச்சி. இந்த திருமண காரியத்தை குறித்து நான் என்ன முடிவெடுப்பது எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு போராட்டம் வருகிறது, அதுதான் விசுவாச வளர்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். He teaches us to pray. எப்படி நாம ஜெபிக்கணும்னு அவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் அனுமதியும், உங்களுக்கு சித்தமான அனுமதியும் போதும். இதை சொல்லுவதற்கு நான் தயங்கவில்லை. பால்யாங்கி சோன் ஒருத்தர் இருக்கிறார், பெரிய ஊழியக்காரர். உலகத்திலேயே அவருடைய சபை தான் பெரிய சபை. உலகத்திலேயே அதிகமாய் மக்கள் கூடுகிற சபையும் அவருடைய சபை தான். அவரை பின்பற்றி நம்மளுடைய நாட்டிலும் அநேக சபை மக்கள் இருக்கிறாங்க. சாம்பி, செல்லத்துறை, அப்போஸ்தல ஐக்கிய சபை, இவங்களெல்லாம் அவருடைய சத்தியத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவங்க. அவங்களுடைய போதனை எல்லாம் கேட்டா ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். ப்ராஸ்பெரிட்டின்னு சொன்னாலே நல்ல பொருளாதார ரீதியான ஒரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பணக்காரர் என்று நம்பக்கூடிய மக்கள். இயேசு கிறிஸ்து பெரிய பணக்காரர், இல்லாட்டி அவர் அந்த 12 பேரை கட்டி தீனி போட்டிருக்க முடியாது. அவருடைய வீடே பார்த்தா ஒரு வேலை மாட்டுத்தொழுவத்தில் அவர் பிறந்திருக்கிற வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க வெளியில போன இடம் அப்படி. ஆனா அவங்க சொந்த ஊர்ல அவங்க பெரிய ஆள், சாதாரண ஆட்கள் கிடையாது. அவர் பணக்காரர், அவர் ராஜா. ராஜாவோட பிள்ளை நான் யாரு? நானும் பணக்காரன். நீங்களா ராணிகள், நீங்களும் பணக்காரங்க. அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு.
ஆண்டவரிடத்துல அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாரு. அதை எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது யார் தப்பு? உங்க தப்புயா. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதற்கு விசுவாசம் உங்களுக்கு இல்ல. அதை எடுத்துக்கொள்ளணும், அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தல. இதுதான் அவங்களுடைய பிரசங்கமே. அதிகாரத்தை பயன்படுத்துங்க, உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆனா நான் இதை இப்படியா பார்க்கிறேன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கல. ஏன்னு கேட்டா, நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கிற எதை எடுத்து பயன்படுத்துவதுன்னு எனக்கு தெரியாது. கத்தியையும் ஆண்டவர் போட்டுட்டாரு, இங்க சுத்தியையும் போட்டுட்டாரு. எதை எடுத்து எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியல. எல்லாவற்றையும் எடுத்து வச்சுக்கொள்ளணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. என்னுடைய பரமபிதா எனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் அந்த சமயத்துல சரியா எனக்கு தருகிறார். அதற்குரிய விசுவாசம் மாத்திரம் எனக்கு இருந்தா போதும். விசுவாசம் என்பது ஏதோ தேவன் எல்லாவற்றையும் எனக்கு தருவார் என்று நம் விசுவாசிக்கிறதுல விசுவாசம். கடைசி கீழே ஒரு வார்த்தை எழுதி போட்டிருக்கேன், நீங்க வேணா போகும்போது படிச்சு பாருங்க. தேவனை சார்ந்து ஜீவிக்கிறதுக்கு தாங்க விசுவாசம். அவர் எனக்குள்ள ஏதாவது காரியத்தை நிறைவேற்ற சித்தமா இருக்கிறாரா? ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் போது கூட அவர் தவறாக கூட உணர்ந்திருக்கலாம். ஐயோ, இவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தில் இருக்கிற நானே தேவனுடைய சமூகத்துல போய் இந்த முள் நீங்கும்படி ஆண்டவரே கிருபையா உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுட்டேனேன்னு ஒருவேளை அவர் வருத்தப்பட்டிருப்பார். ஏன் இதை போய் நம்ம கேட்டோம்? இவ்வளவு காலம் இந்த முள்ளு இருந்தாலும் கூட தேவன் என்னை அற்புதமா பயன்படுத்தினாரு. இன்னைக்கு போய் நான் முதல் முறை ஜெபித்திருக்கிறேன். எல்லாரும் ஜெபிக்கலாம், தப்பு இல்ல. தெரியாம கூட ஜெபிச்சுட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும்பா. அதோடு கூட நான் நிறுத்தி கொண்டிருக்கலாமே. இன்னமும் வழிய போய் நான் கேட்டு கேட்டு 3 முறை நான் வாங்கி கொண்டு என்ன சொல்லுவது, நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்கிறேன். அநேக முறை நாம் இப்படி ஜெபிக்கிறோம், இதற்காக உபவாசம் இருக்கிறோம். ஒண்ணும் பண்ண முடியாது. இதற்கெல்லாம் ஒரே தாரக மந்திரமாய் ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எது எப்பப்ப உங்களுக்கு தேவையோ அவைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். நீங்களாக அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது, நீங்களா சூஸ் பண்ண முடியாது, தெரிந்தெடுக்க முடியாது. இட் வில் பி கிவன். இது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா எது தேவையோ அப்பொழுது கொடுக்கப்படும். அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்கரெட் மிகப்பெரிய ஒரு ஊழியர், ரொம்ப ஏழ்மையான ஒரு ஊழியர். அவருக்கு ஒரு ஊழிய அழைப்பு வந்தது. அந்த ஊழிய அழைப்புக்காக அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தி கப்பல் ஏறி மிகப்பெரிய ஒரு பிரயாணம். அவருடைய கையில மிக குறைந்த அளவே பணங்கள் இருந்தது. அவர் போகக்கூடிய இடம் எப்படின்னு அவருக்கு தெரியல. அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் இருந்தது, இதுநாள் வரைக்கும் தேவன் என்னை அவ்வப்பொழுது சரியா தேவைகளை சந்தித்து வழி நடத்தி இருக்கிறார், இனிமேலும் அவர் நடத்துவார். அப்படி சொல்லி போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய பழமையான ஒரு நண்பர் அந்த கப்பலிலே அவர் தான் கேப்டனா இருக்கிறார். திடீரென்று இவர் பார்த்ததுல ஒரே ஆச்சரியம். இங்கேதான் நீ வேலை பார்த்து கொண்டிருக்கிறியா? ஆமா ஆமா. அவர்களுடைய செயல்பாடுகள் அங்கே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஓ, இவ்வளவு பெரிய ஊழியத்திற்கு நீ போறியா? சரி, நான் ஒரு காரியத்தை உனக்காக செய்யறேன்னு சொல்லி ஒரு செக் எடுத்து அவர் ஒன்றை எழுதி அதை ஒரு கவர்ல போட்டு அதை மூடி சீல் வச்சு அதை கொடுத்துட்டார். இதை கொடுக்கும் பொழுது இவர் வேணான்னு சொல்லிட்டாரு, எனக்கு வேண்டாம், தேவன் என்னை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார், அதனால இது எனக்கு வேண்டாம். அப்ப இந்த கேப்டன் சொன்னது, இல்ல இல்ல, எப்பவாவது ஒரு சூழ்நிலை நீ கைவிடப்பட்ட நிலைமையில, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இனி என்னால் ஒன்றும் ஆக முடியாது என்ற ஒரு நிலைமை வரும் பொழுது நீ என்ன பண்ண, இத உடைத்து இதை நீ திறந்து பார். அப்ப நீ இதை கிழித்து ஓபன் பண்ணி பார்த்தா போதும். சரின்னு சொல்லி வாங்கி வச்சிட்டாரு. நாட்கள் சென்றது. இவர் போனாரு. 28 வருஷம் ஊழியம். அந்த காட்டுப்பகுதியில் 28 வருடம் ஊழியத்தை முடித்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வர்றாரு. இவர் அதே கப்பலிலே அதே அந்த நண்பரை, அவர் வேலையெல்லாம் ரிட்டையர் ஆயிடுச்சு,
வேறொரு அலுவலுக்காக வந்த அந்த நபரை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இவங்க எல்லாம் நலம் விசாரித்து கொண்டாங்க. எல்லாம் விசாரித்து கொண்ட முடித்ததுக்கு அப்புறம் இந்த ஊழியர் தன்னுடைய அந்த சின்ன பேக்கை திறந்து அங்கே நைந்து போயிருந்த அந்த செக்கை எடுத்து அவர் கொடுத்தாராம். அந்த சீல் இன்னும் உடைக்கப்படவில்லை, அது அப்படியே இருந்துச்சு. இது எனக்கு ஒருபோதும், இதற்கு பயன் எனக்கு இல்லை, இதை ஒருபோதும் திறப்பதற்கான ஒரு சூழ்நிலையே தேவன் அனுமதிக்கல. உடனே அந்த வயதானவர் அவர் சொன்னார், அவருடைய நண்பர், இப்பொழுது இதற்கு ஒரு அனுமதி வந்தாச்சு, நானே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை உடைச்சு உள்ள இருக்கிறத எடுத்து இதை படிச்சு பாருன்னு சொன்னாரம்மா. அதுல 0ன்னு போட்டு எழுதிருந்துச்சம்மா. அதுல அந்த செக்ல 0. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய அந்த ஹேண்ட்பேக்ல இருக்கிற அந்த என்வலப்பை யார் நம்பல? அந்த ஊழியர் நம்பவே இல்லை. அநேக முறை நாம நம்பிடுவோம். யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய செக், அவருக்கு தெரியாது எவ்வளவு செக் போட்டு பணம் கொடுத்திருக்கிறாருன்னு தெரியாது. கஷ்டமான சூழ்நிலை வரும்போது இப்ப என்ன பண்ணிடலாம், ஒருவேளை தேவன் இதற்காக தான் அதை கொடுத்திருப்பாரோ அப்படின்னு எடுத்து நாம சில சமயங்கள்ல பயன்படுத்துவதற்காக கூட அதை எடுத்திருப்போம். ஆனா அந்த ஊழியர் ஒருபோதும் அந்த ஒரு தபால் கவரை நம்பவே இல்லை, மதிக்கவே இல்லை. உண்மையாகவே அதை மதித்திருந்து அதை எடுத்திருந்தார் சொன்னா அதனால் அவருக்கு துளி அளவு பிரயோஜனம் இருக்காது. இன்றைக்கும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைப்பதை போல வச்சுட்டு நம்ம பல காரியங்களை குறித்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். கடைசி நிமிஷத்துல நாம யோசித்து பார்ப்போம், அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருந்திருக்காது. நம்பிக்கை அளிப்பது போன்று தோன்றக்கூடிய எத்தனையோ தபால் கவர்கள் இருக்கலாம், கடைசியில் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. Seek ye first the kingdom of God. தேவன் சொல்லுகிறார், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். It will be given. சரியான நேரத்தில், சரியான சமயத்தில். இன்றைக்கும் கூட இதை ஒரு முடிவாய் நாம் எடுத்துக்கொண்டு நாம் இங்கிருந்து கிளம்பி போவோம். Rest of our life should be best. இனி நடத்த போகிற நம்முடைய வாழ்க்கை பயணத்துல எல்லாம் சிறப்பாக அமையணும்னு சொன்னா இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தின் அடியானத்துல பொதித்து வைப்போம். ஃபர்ஸ்ட். அடுத்து ரூலிங், தேவன் என்னை ஆளுகை செய்யணும். முதலாவது எல்லாவற்றையும் நான் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் ஆளுகையை நான் அனுமதிக்கிறேன். அவர் எனக்கு எஜமானன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அவருடைய அடிமை என்பதை அறிக்கை செய்கிறேன். அடுத்து அவருடைய நீதியை தேடுகிறேன். அவர் எனக்குள்ளாக நீதியை உருவாக்குகிறார். அவர் எனக்குள்ளாக குணாதிசயத்தை உருவாக்குகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அல்டிமேட் கோலா இருக்கணுமே ஒழிய வேற ஒன்றும் நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் தரப்போவதல்ல. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மார்த்தாளை போல தேவையானது ஒன்றே, இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அதனால அந்த காரியம் குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த வசனத்தை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. ஒரு முடிவோடு நாம் இங்கிருந்து புறப்பட்டு போவோம். தேவனுடைய வசனத்தை தேவன் ஆசீர்வதித்தருவாராக. நாம் கண்களை முடிச்சு வைக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள இந்த நல்ல ஆண்டவரே, கொடுத்த அருமையான இந்த ஆராதனை நாளுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி, வேத வசனங்களுக்காய் நன்றி. உமக்கே முதலிடத்தையும் முழுவிடத்தையும் உம்முடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதலையும் உம்முடைய குணாதிசயத்தையும் நாங்கள் முதன்மையாக தேட வாஞ்சிக்க தாகமுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வதை செய்யும். இதை எங்களுடைய தேவைகளை நீர் பார்த்துக் கொள்ளுங்கள். உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்குரியவைகளை நீர் தேடுகிறது. வரக்கூடிய நாட்களிலும் இந்த வசனத்தின் பிரகாரம்